டிவியின் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சாம்பல் புதனுடன் தொடங்கிய கிறிஸ்தவர்களின் தவக்காலம். சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. எஸ்சி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய கோரிக்கை. விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதன் நுழைவு வாயிலாக புதுவை உள்ளது. வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதனுடன் தொடங்கியுள்ளது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தினத்தை ஆண்டுதோறும் ஈஸ்டர் பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றனர். இதற்கு முந்தைய 40 நாட்களை கிறிஸ்தவர்கள் தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்த தவக்காலம் சாம்பல் புதன் நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி இன்று சாம்பல் புதன் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி இதய ஆண்டவர் பசிலிக்கா, மிஷன் வீதியில் உள்ள ஜென்மராக்கினி பேராலயம், வில்லியனூர் லூர்தன்னை ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். சாம்பல் புதன் தினத்தை அனுசரிக்கும் வகையில் திருப்பலியில் பங்கேற்றவர்களின் நெற்றியில் அருட்பணியாளர்கள் சாம்பலால் சிலுவை அடையாளமிட்டனர். இதன் தொடர்ச்சியாக புனித வெள்ளி வரை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அசைவ உணவை தவிர்த்து விரதம் இருப்பர். வெள்ளிக்கிழமையில் ஒரு சந்தியும் சுத்தபோசனமும் மேற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவைப்பாடுகளை தியானிப்பர். தவக்காலத்தில் உச்சகட்டமாக புனிதவார நிகழ்வுகள் ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. அன்று குருத்து ஞாயிறும், 17ஆம் தேதி புனித வியாழன், 20ஆம் தேதி ஈஸ்டர் பெருவிழாவும் கொண்டாடப்படுகிறது. அத்துடன் தவக்காலம் முடிவுக்கு வருகிறது. எஸ்சி மாணவர்களின் கல்வி கடனை ரத்து செய்ய கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2022-23ஆம் நிதிநிலை அறிக்கையில் எஸ்சி/எஸ்டி மக்கள் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்காக அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்தவும், எஸ்சி/எஸ்டி மாணவர்கள் பேட்கோ மூலமாக பெறப்பட்ட கல்விக் கடனை ரத்து செய்ய வலியுறுத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன் தலைமை தாங்கிய ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் அமுதவன், தமிழ்மாறன், செல்வநந்தன், அரிமா தமிழன், செந்தமிழ் செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் அரசு, வணங்காமுடி, தலையாரி, புதினி வழவன், முன்னவன், ஆதவன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். எஸ்சி/எஸ்டி, எம்பிசி மற்றும் சிறுபான்மையின மாணவர்கள் கல்வி கடனை ரத்து செய்யவும், அனைத்து ஏழை எளிய மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை கட்டணமில்லாத கல்வி வழங்கவும் இந்த போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டது. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்ட போராட்டம் போராட்டம். புதுவை அரசே ரங்கசாமியே, புதுவை அரசே ரங்கசாமியே, நிறைவேற்று நிறைவேற்று. தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதின் நுழைவு வாயிலாக புதுவை உள்ளதாக வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும் என்றும், இந்த முடிவிற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவு வாயிலாக உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், தொகுதி மறுவரைவு குறித்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருவதாகவும், இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளன என்றார். புதுச்சேரியில் இந்த இரண்டிற்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளாரா என்று கேள்வி எழுப்பினார். சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கைக்கும் மாறுபட்டு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ இதே போன்று வடமாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவித்த அவர், தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வட மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். போலி ஆவணம் கொடுத்து நில மோசடி செய்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் வசித்து வந்த மறைந்த பிரியா என்கிற பச்சையம்மாள் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். இவர் 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் 14400 சதுர அடி அளவுள்ள இடத்தினை வாங்கி தனது பெயரில் பதிந்து வைத்திருந்தார்.
அவர் இறந்ததை நன்கு அறிந்த புதுச்சேரி கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலர் கூட்டு சேர்ந்து பிரியா என்கிற பச்சையம்மாள் பெயரில் ஆள் மாறாட்டம் செய்து அந்த இடத்தை தனது பெயரில் பொது அதிகாரம் பெற்று மனைகளாக பிரித்து வெவ்வேறு நபர்களுக்கு விற்றுள்ளார். இது சம்பந்தமாக வில்லியனூர் சார்பதிவாளர் பாலமுருகன் கொடுத்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் முக்கிய குற்றவாளியான வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரை சேர்ந்த முனியன், கணுவாப்பேட்டையை சேர்ந்த காந்தி என்கிற நிக்கல்குமார், தேங்காய்திட்டை சேர்ந்த பத்திர எழுத்தர் மணிகண்டன், சுல்தான்பேட்டையை சேர்ந்த முகமது கபீர், வில்லியனூர் புதுநகரை சேர்ந்த வடிவேலு, கடலூர் புதுப்பட்டினத்தை சேர்ந்த சூர்யா, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த சிவகுமார் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட 2 குற்றவாளிகளை சார்பதிவாளர் சிவசாமி மற்றும் அரியங்குப்பத்தை சேர்ந்த சுனில்குமார் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் நிலத்தை அபகரிக்க மற்றொரு குழு வாரிசு இல்லாத பிரியா என்கிற பச்சையம்மாளுக்கு பாலகிருஷ்ணனுக்கும் பிறந்ததாக பிரகாஷ் என்கிற ஒரு நபரை போலியாக உருவாக்கி அவரது பெயரில் ஆதார் கார்டில் கடலூர் மருதக்காடை சேர்ந்த ரவீந்திரநாத் என்பவரின் போட்டோவை ஒட்டி பொய்யான முகவரியை கொடுத்து அசல் பத்திரங்கள் இல்லாமல் அப்போதைய சார்பதிவாளர் சிவசாமி உத்தரவுடன் பத்திரப்பதிவு செய்துள்ளனர். மேலும் போலியான ஆதார் கார்டு மற்றும் ஆவணங்களை சமர்ப்பித்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் வாரிசு சான்றிதழை பெற்று அந்த ஆவணத்தை பதிந்துள்ளனர். அதன் பிறகுதான் முக்கிய குற்றவாளிகளுக்கு ஏற்கனவே ஒரு குழு ஆள் மாறாட்டம் செய்து போலி பத்திரப்பதிவு பதிந்துள்ளதாக தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் மேற்கொண்டு நிலத்தை விற்காமல் விட்டுவிட்டனர். இதை தீவிரமாக விசாரித்த சிபிசிஐடி சிறப்பு குழு அந்த ஆதார் கார்டில் உள்ள எண் மற்றும் அதனை கொண்டு சில விவரங்களை திரட்டிய போது மூலக்குளம் ஜே நகரை சேர்ந்த ஜெனோ என்பவர் இந்த குற்றத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து சிபிசிஐடி போலீசார் குறுக்கு விசாரணை மேற்கொண்டதில் தற்பொழுது உருளையன்பேட்டை புது ஐயனார் கோவிலில் வசித்து வரும் சர்க்குணம் என்பவர் கடலூர் செஞ்சி குமாரபாளையத்தை சேர்ந்த ரவீந்திரகுமார் என்பவரை கொண்டு ஆள்மாறாட்டம் செய்து போலியான ஆதார் கார்டு மற்றும் போலியான வாரிசு சான்றிதழ் பெற்றதும் நிலம் மற்றும் போலியான பத்திரப்பதிவு செய்ததும் தெரிய வந்ததா. இதனையடுத்து 3 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். 2வது கட்ட போலி பத்திரப்பதிவில் செயல்பட்ட முக்கிய குற்றவாளிகளையும் மேலும் சிலரையும் கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேலும் 2 போலி பத்திரங்களையும் பதிந்த சார்பதிவாளர் சிவசாமியை பிடிக்க சிறப்பு தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வருகிறது. ஏகோல் ஆங்கிலஸ் பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி லப்போத் வீதியில் அமைந்துள்ளது ஏகோல் ஆங்கிலோஸ் அரசு தொடக்கப்பள்ளி. இந்த பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமம் 2025 விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், படிப்பு திறன், தனித்திறமை ஆகியவை வெளிப்படுத்தப்பட்டது. மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தது. சிறப்பு விருந்தினராக பெண்கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, வட்டம் 2 துணை ஆய்வாளர் குணசுந்தரி, ஆவல் ஆய்வாளர் செந்தில்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் பாண்டிச்சேரி ஆனந்தன், பிரேம்நாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டியில் 54 அணிகள் பங்கேற்றன. கிராமப்புற மாணவர்களிடையே கூடைப்பந்து விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி கூடைப்பந்து கழகத்துடன் இளம் இந்தியா அமைப்பு இணைந்து புதுச்சேரியில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டிகளை இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடத்தின. பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் 8 நாட்கள் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் உள்ளிட்ட 3 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டியில் 54 அணிகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனைகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் ப்ளூ ஸ்டார் அணி முதலிடத்தையும், பெண்கள் பிரிவில் மேஜிக் அணி முதலிடத்தையும் பிடித்து வெற்றி பெற்றனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு புதுச்சேரி கூடைப்பந்து கழக தலைவர் ரான்சன் தாமஸ் மற்றும் இளம் இந்தியா அமைப்பின் தலைவர் ரகுநந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். வெற்றி பெற்ற அணிகளின் வீரர்கள் அடுத்து தேசிய அளவில் நடைபெறும் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
மாநில நாம் தமிழர் கட்சியின் ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் முன்னகர்வுகள், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிடல் சார்ந்த மாநில பொறுப்பு நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள அண்ணாமலை ஹோட்டலில் நடைபெற்றதா. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மேலிட பார்வையாளர் பால முரளிவர்மன் மற்றும் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் ஒருங்கிணைப்பில் இந்த கூட்டம் நடைபெற்றதா. புதுச்சேரி மாநிலத்தில் மண்டல வாரியாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்கள் சமூக பணி, மக்கள் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பது மற்றும் தேர்தல் நகர்வுகளை துரிதப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதி செயலாளர்கள், தலைவர்கள், மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவை புதிய பேருந்து நிலையத்திற்கு வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்ததை சுட்டிக்காட்டினார். அது மட்டுமல்லாது மத்திய அரசு நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டதாகவும், எனவே இந்த இரண்டிற்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வாஜ்பாயின் 100ஆண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். கோரிமேடு காமராஜர் நகர் பகுதியில் டெங்கு விழிப்புணர்வு நாடகம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி அரசு நலவழித்துறை, தேசிய பூச்சிகளால் பரவும் நோய் தடுப்பு திட்டம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பாக டெங்கு விழிப்புணர்வு நாடகம் கோரிமேடு காமராஜர் நகர் பகுதியில் நடைபெற்றது. சுகாதார உதவியாளர் சிவகுமார் வரவேற்புரையாற்றினார். கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்கினார். புதுவை கண்மணி கிரியேஷன்ஸ் கலைக்குழுவினர் டெங்கு நோய் என்றால் என்ன, டெங்கு கொசு உற்பத்தியாகும் இடங்கள், டெங்கு நோயின் அறிகுறிகள், டெங்கு நோய் பரிசோதனை முறைகள், சிகிச்சை மற்றும் டெங்கு நோய் பரவாமல் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து நாடகம் மூலமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி கண்மணி கிரியேஷன்ஸ் கலைக்குழுவினர் ராஜா, நந்தகோபால், சகாயராஜ், பாரதி, வீரம்மாள், சுரேஷ் மூர்த்தி, கல்பனா, தனலட்சுமி ஆகியோர் இதில் பங்கேற்றனர். பேருந்தில் போதைப்பொருள் கடத்தியதாக பிஆர்டிசியின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகமான பிஆர்டிசி சார்பில் சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நேற்று முன்தினம் இரவு 10 மணிக்கு பெங்களூருவில் இருந்து புதுச்சேரிக்கு பயணிகளை ஏற்றுக்கொண்டு பிஆர்டிசி பேருந்து ஒன்று புறப்பட்டது. இந்த பேருந்தை ஓட்டுநர் ஹரிதாஸ் ஓட்டி வந்தார். இதில் நடத்துனராக வெங்கடாஜலபதி என்பவர் பணியில் இருந்துள்ளார். இந்த பேருந்து திருவண்ணாமலை மாவட்டம் வெட்டவலம் வளர்ந்தபோது பிஆர்டிசி பறக்கும் படையினர் பேருந்தில் ஏறி திடீரென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது பேருந்தில் பொருட்கள் வைக்கும் பகுதியில் துணி பார்சல் போன்ற பெரிய பார்சல் ஒன்று இருந்துள்ளது. அந்த பார்சல் யாருடையது என்ற விவரமும் தெரியவில்லை. இந்த பார்சல் சம்பந்தமாக பறக்கும் படையினர் நடத்துனர் வெங்கடாச்சலத்திடம் விசாரணை நடத்தினர். ஆனால் அவர் முறையாக பதில் அளிக்கவில்லை. இதனையடுத்து பேருந்து புதுவை பேருந்து நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. பார்சலை சக ஊழியர்கள் பிரித்து பார்த்தபோது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இது குறித்து பிஆர்டிசி மேலாண் இயக்குனர் சிவகுமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வெங்கடாஜலபதி பணியிடை நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டார். ஓட்டுநர் ஹரிதாஸுக்கு அடுத்து பணி கொடுக்க வேண்டாம் என்றும் உத்தரவிட்டார். இந்த போதைப் பொருட்களை புதுவைக்கு அனுப்பியவர்கள் யார் என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8065 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 64,520 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1040 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சாம்பல் புதனுடன் தொடங்கிய கிறிஸ்தவர்களின் தவக்காலம், சிறப்பு திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. எஸ்சி மாணவர்களின் கல்வி கட்டணத்தை ரத்து செய்ய கோரிக்கை, விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டம். மும்மொழி கொள்கையை அமல்படுத்துவதன் நுழைவு வாயிலாக புதுவை உள்ளது, வைத்திலிங்கம் எம்பி குற்றச்சாட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.